அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு கனி தரிசனத்துக்கு ரெடி பண்ணுறக்காக ரெடியாக உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு மனை எடுத்துக்கிட்டேன், அப்புறம் ஒரு கண்ணாடி எடுத்துக்கிட்டேன். பழங்கள் எல்லாம் அதை சுற்றி அடுக்க போகிறேன். இங்கே ஏற்கனவே சாமி ரூமெல்லாம் சுத்தம் பண்ணி நீட்டாக அலங்காரம் பண்ணி வச்சுட்டேன். அன்னலக்ஷ்மியை மேலே வச்சுருக்கேன், அன்னத்தில் இருக்கிற மாதிரி. மகாலட்சுமி வச்சுருக்கேன், திருப்பதி பெருமாள் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே என்னோடய அன்னப்பாத்திரம், அதில் கொஞ்சம் காசோடு வச்சுருக்கேன். நாளைக்கு ஏற்றுறதுக்கு விளக்கு எல்லாத்தையுமே மினிக்கி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இனி அடுத்து முக்கனி வைக்கணும்னு சொன்னாங்க. இதுதான் நான் ரெடி பண்ணியிருக்க கனியோட தட்டு. இதில் பார்த்திங்கன்னா மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், அப்புறம் மகாலட்சுமிக்கு உகந்ததான மாதுளம்பழம், நெல்லிக்கனி, கொய்யாப்பழம், அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம், அந்த பக்கம் அன்னாச்சி பழம் கிடச்சிது, அதுவும் வச்சுருக்கேன். வெற்றிலை பாக்கு வச்சுருக்கேன். இதில் கனி எல்லாத்தையுமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கோல்டு வைக்கணுன்றக்காக கொஞ்சம் ஜுவல்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வெள்ளியில் எதுவும் இல்லாதனால குட்டி பிள்ளைங்களோட கொலுசு வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் காசு, நாணயங்கள் எல்லாத்தையுமே அடுக்கிக்கிட்டேன். அரிசி ஏற்கனவே இங்கே வச்சுருக்கேன், பருப்பு அதனால் இங்கே வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் மை வீடியோஸ்.